எடுத்து வாசிக்கலாம். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல, வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் ஆமென் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஆமென். என்னோடு வீற்றிருக்கிற உரிமை. நான் எப்படி அந்த இடத்துக்கு போனேனோ என்னுடைய பிள்ளைகளும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறான். ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளையை குறித்ததான ஒரு கரிசனை இருக்குமோ அதே போலதான் நம்மை படைத்த உருவாக்கினவருக்கும் ஒரு கரிசனை இருக்கிறது. அந்த இடத்துக்கு என் பிள்ளைகளும் வர வேண்டும், என்னுடைய பிள்ளைகளும் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த நிலையை நான் அடைவதற்கு ஒரு சாதாரண பெயர் கிறிஸ்தவனாக என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னு சொன்னால், எதையுமே அறியாமல் அவர் முகத்தை தரிசிக்க முடியாது, எதையுமே அறியாமல் அவரை புரிந்து கொள்ளவும் முடியாது. அதனால தான் பவுல் சொல்வார், எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவுக்காக நான் குப்பையாக தூசியாக தூக்கி எறிந்து விட்டேன் என்று. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜெப வீரனால அந்த மகிமையின் சிங்காசனத்தை அடைய முடியும். ஒரு ஜெப வீரனாக நான் மாற வேண்டும். அவன் ஜெப வீரனாக எப்பொழுது மாறுவான் என்று சொன்னால், ஒரு தண்டவாளத்துக்கு, அதாவது ஒரு ட்ரெயின் போவதற்கு 2 தண்டவாளங்கள் இருப்பது போல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு ஜெபமும் வேத வசனமும் 2 தண்டவாளங்கள் போல. இது 2த்துல ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் ட்ரெயின் போகாது. அப்போ 2மே தேவைப்படுகிறது. அப்போ இந்த 2மே தேவைப்படுகிறது என்று சொன்னால், இந்த முதல் நிலை எனக்குள் வந்தால் தான் 2வது நிலை தானாக உள்ள வந்துவிடும். இந்த முதல் நிலைக்கே நான் தடுமாறுகிறேன் என்று சொன்னால் 2வது நிலையை என்னால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் ஆகிய இயேசு சொல்கிறார், நான் போய் தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை நடத்துவார் என்று. அப்போ சகல சத்தியத்தினுடைய மேன்மையான ஒரு இடம், ஒரு பிரசன்னம் எங்கே கிடைக்கும் என்று சொன்னால், ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லுகிறவன் அதன் தன்மையில் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளையே காலையிலே ஆண்டவரோடு கூட தன் வாழ்க்கையை தொடங்கணும். பிரைஸ் தி லார்ட். அதிகாலையில் நீ எங்க தொடங்கணும்னு சொன்னா, கடவுளுடைய சன்னிதானத்தில் தான் வாழ்க்கையை தொடங்கணும், கண்ணை முழிச்ச உடனே. அப்படி தொடங்கினவனால் தான் எங்க போக முடியும்? அன்றைய காலையில் கடவுள் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் தெய்வம் நமக்கு செய்து முடிப்பார். ஒரு வாழ்க்கையை நீ தொடங்கும் பொழுதே நீ யார்கிட்ட போகணும்னு சொன்னா, கடவுள்கிட்ட போகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய புனிதர்கள் 10,000 புனிதர்கள் இருக்கிறாங்க. எத்தனை புனிதர்கள் இருக்கிறாங்க? 10,000 புனிதர்கள் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, முற்பிதாக்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், துவக்கம் இடையிலும் முடிவிலும் இருந்தது. ஆமென். அதாவது துவக்கம் காலை, மதியம், இரவு, இந்த 3 வேளையும் தெய்வத்தோடு ஐக்கியப்பட்டு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, நீ அதிகாலையிலே ஆண்டவரிடத்திலே உன் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். அதிகாலையிலே துவக்கம். ஒரு மனிதன் சொல்லுகிறார், காலை தோறும் ஒரு புதிய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். காலை தோறும் ஒரு புது கிருபை கிடைக்கிறது. அந்த புது கிருபையை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். தாவீது சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு 7 முறை நான் தியானிக்கிறேன் என்று. தாவீதுனுடைய வாழ்க்கை ஒரு நாளைக்கு 7 முறை அவன் தியானிக்கிறான். 7 முறை. நாம எத்தனை முறை தியானிக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை முறை தியானிக்கிறோம்?
நிறைய நேரங்கள் உலக காரியத்திற்கு நம்மை செலவழிப்போம். நிறைய காரியங்கள் உலக பிரகாரமாய் பேசுவோம். உலகத்துக்குரிய தேவைகளுக்காக, உலகத்துக்குரிய காரியத்திற்காக நாம் நிறைய நேரங்கள் செலவழித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இனிமைமிகு பாடல் 3வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன், என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்ல. எப்படி பார்க்கிறோம்? அது தொடர்ந்து 2லிருந்து 4 வரைக்கும் வாசிக்கலாமே. எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடுவேன், தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் ஜாம காவலர்கள், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள், என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ, எங்கேயாவது பார்த்தீங்களா என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றவுடனே கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர் தம்மை. என் உயிருக்கு உயிரான என் அன்பரை கண்டேன். கண்ட மாத்திரத்திலே அவரை சிக்கன பிடித்தேன், விடவே இல்லை. என் தாய் வீட்டிற்கு அவரை கூட்டி வந்தேன். What a beautiful word, இல்லையா? என் ஆண்டவரை, காதலனை காணவில்லை. அவன் தேடுறான், தெருக்கல்ல போய் தேடுறான், 4 சந்து நடக்கிற இடத்துல போய் தேடுறான். தெருக்கல் என்பது சபையை குறிக்கிறது. 4 சந்து என்பது குருசேட் வெளியில் நடக்கிற கன்வென்ஷனை குறிக்கிறது. அவ கன்வென்ஷன்ல போய் தேடுறான், சபையில போய் தேடுறான், தேடுற இடத்துலையும் காணோம். திடீர்னு போய் பார்க்கும் பொழுது ஜாம காவலர்கள் நிற்கிறாங்க. இந்த ஜாம காவலர்கள் யார் என்று சொன்னால், ஜெபிக்கிறவர்கள், இரவெல்லாம் ஜெபிக்கிறவர்கள். இந்த ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் இடத்துல போகும் பொழுது அங்கே அவர்கள் ஜெபித்த மாத்திரத்தில் அவர் கண் திறக்கிறது. என் ஆண்டவர் நிற்கிறதை அவர் பார்க்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பார்க்கிறான், உடனே பார்க்கிறான். பார்த்த உடனே அவரை எங்க கொண்டு வந்துட்டான்? தன் தாய் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, துவக்கம் என்பது பகல் முழுவதும் துவக்கம் முக்கியமானது. அந்த துவக்கம் எப்படி இருந்தது? வருஷத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கூட்டி தருகிறார். வருஷத்தை எப்படி கொடுக்கிறாரு? ஒவ்வொரு நாளும் நமக்கு கூட்டி தருகிறார். ஒவ்வொரு நாளும் காலை ரொம்ப முக்கியமான அனுபவம் என்பதை வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் சொல்றோம், அப்படிதானே? நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லணும். என்கிட்ட இங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, டவுட்டே இருக்கக்கூடாது. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் போதுமா? போதாது. நான் எப்படி இருக்கணும்? துவக்கத்தை எங்க கொண்டு வரணும்? ஆண்டவரிடத்தில் கொண்டு வரணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய துவக்கம் அங்கேயே இருக்கணும். என்னுடைய துவக்கம் அந்த இடத்துல இருக்கணும். இவர் ராஜாமத்தில் தொலைச்சிட்டான். தேவ பிள்ளையே, நமக்கு காலை தான் துவக்கம் வருகின்ற ஒரு நேரம். ஆமென். ஒவ்வொருத்தருக்குமே கண்ணை முழிச்சு எழுந்திரிச்ச உடனே நான் எங்கே போய் உட்காரணும் தெரியுமா? ஆண்டவர் முகத்தை பார்க்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க? கையை தேய்ச்சி கையை பார்த்துக்குவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க? எழுந்திரிச்ச உடனே கிச்சனுக்கு போயிடுவாங்க. ஒரு சில பேர் எழுந்திரிச்ச உடனே டிவி பார்ப்பாங்க. ஒரு சில பேர் எழுந்திரிச்ச உடனே பேப்பர் பார்ப்பாங்க. ஆமென். நீங்கள் அப்படி இல்லை, நல்ல பிள்ளைங்க. பிரைஸ் எல்லாம்.
நீங்களாம் அப்படி கிடையாது. நல்ல பிள்ளைங்க தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல பிள்ளைங்க தானே? அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எழுந்திரிச்ச உடனே எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? காலைனாக்கா காலைனா இப்போ எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? எதிரி 5:30. ஏசு எத்தனை மணிக்கு சீடர்களை தேடி வந்தார்? 4 மணினாக்கா எத்தனை மணி கரெக்டாக? 3:45. வெரி குட். நைட்டில் வரவங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. 3:45. 3:45க்கு எழுந்திருக்கணும். எத்தனை பேர்? அப்போ தான் என்ன பண்ணுவான் இல்லையா? ப்ரைஸ்லாம். திருடன் எப்போ திருட வரான் தெரியுமா? 3லேருந்து 4க்குள்ளே திருட வருவான். எனக்கு நடுவில் நீ முழிச்சிட்டு போய்ட்டு அவனுக்கு நல்லா தெரியும். இந்த 3லேருந்து 4 வரைக்கும் திருடன் என்ன பண்ணுறான்? அழகாக உள்ளே வந்துடுவான். அப்போ தான் நாம் எப்படி இருப்போம்? நல்லா அயர்ந்து தூங்குகிற ஒரு நேரம். இப்போ கூட காலையில் பொங்கலை போட்டாங்களா அப்படியே தள்ளுது. டிங் 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 டிங். தூங்கிட்டேன்னு விட்டுடுவேன். ஆமென். பிரைஸ் எல்லாம். இந்த பிசாசு என்ன பண்ண தெரியுமா? அழகாக கொண்டு வந்து ஒரு தூக்கத்தை தள்ளுவான். அதை உன்னை கேட்க விடாதபடி பண்ணுற ஒரு சூழ்நிலை. இன்னொரு காரியம் என்ன பண்ண தெரியுங்களா? பிசாசு பண்ணுற அடுத்த ஒரு சேட்டை என்ன பண்ண தெரியுமா? இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்மளை பார்க்க விட்டுருவான். ஆண்டவரை நீ துதிக்க முடியாதபடி நீ இவனுக்கு செவி சாய்ச்சிட்டேன்னு வச்சுக்க, நீ கண்ணவே மூட மாட்டேன். இங்கே எப்படி பாடுறாங்க, அங்கே எப்படி வாசிக்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன முன்னாடி நின்றுக்கிட்டு வராங்க, இப்படியே தான் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நீ என்ன பண்ணுற? உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீ வேஸ்ட் பண்ணுற. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? பத்தலை பத்தலை. ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த நேரத்தில் தான் ஒரு மனிதன் விழித்திருந்து ஆண்டவரோடு துவக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் அந்த நேரத்தில் தான் ஆண்டவரோடு நீ துவக்கணும். உன்னுடைய துவக்கம் எங்க இருக்கணும்? எழுந்திருச்ச உடனே நீ கடவுளை பார்க்கணும், நீ ஆண்டவரை பார்க்கணும். ஏன் சொன்னா நம்முடைய பைபிள்ல சொல்லுகிறது துவக்கம் நீ ஆண்டவரை பார்ப்பதற்கு. என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பது, உன்னுடைய பொருளையும் பாதுகாப்பது அதிகாலையில் உன்னை எழுப்புகிற தேவனுடைய கிருபைதான். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய உடைமைகள், உன்னுடைய எல்லா பொருட்களையுமே நீ பாதுகாக்க வைக்க வேண்டிய ஒரு காரியம் எங்க நடக்குதுன்னு சொன்னா அதிகாலை ஜெபம். அதிகாலையில் ஆண்டவர் உன்னை எழுப்புகிறார். கடவுள் வந்து உன்னை எழுப்புகிறார். அப்ப அதிகாலையில் நீ எழும்பி விட்டாயானால் மனசாட்சியில ஒரு தூய்மை வந்துவிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீ காலையில எழுந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது உன்னுடைய மனசாட்சியில ஒரு தூய்மை வந்துவிடும். ஒரு மனநிலை மாறிவிடும். அப்ப இந்த தூய்மை வந்துருச்சுன்னு சொன்னா மனதிலும் தூய்மை, எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையோடு கூட நீ எப்படி வர? நீ அந்த இடத்தை விட்டு போக முடியும். முதல் நாள் துவக்கமே. இதை எத்தனை பேர் செய்யறோம்? உன் வீட்டினுடைய ஆசீர்வாதம் அது மாத்திரமல்ல, நீ அரியணையில அவரோடு கூட உட்காரணும் சொன்னா பயிற்சி இந்த பூமியில உனக்கு கொடுக்கிறாரு. பயிற்சி உனக்கு கொடுக்கிறாரு. அப்போ தேவ பிள்ளையே, தினமும் காலையில எழும்புகிற ஒரு மனிதன் திடீரென்று அவன் எழும்பவில்லை என்றால் அன்றைக்கு அவனுக்கு சமாதானமே இருப்பது கிடையாது. காலையில நீ ஜெபிக்கலன்னு வச்சுக்க, அதிகாலையில ஆண்டவரை துதிக்கலன்னு சொன்னா அன்றைக்கு உனக்கு சமாதானமே கிடையாது. தினமும் ஜெபிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஜெபிக்கலனா அவனுடைய இருதயம் பாரப்பட்டு போயிடும். தொடர்ந்து அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மனிதன் ஒரு நாள் எழும்பவில்லை என்றால், ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டால் உடனே அவன் என்ன நினைப்பான்? இதனால தான் இந்த பிரச்சனை நடந்தது, நான் இன்னைக்கு ஜெபிக்கல, அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை,
நான் ஜெபிக்கல, அதனால தான் நான் டென்ஷன் ஆயிட்டேன். நான் ஜெபிக்கல, அதனால தான் நான் போகிற இடத்துல ஆசீர்வாதம் இல்லை. நான் ஜெபிக்கல, அதனால தான் எனக்கு பிரச்சனை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய மனசாட்சி என்ன சொன்னோம்? நான் இன்னைக்கு ஜெபிக்கல. அப்போ நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை துதிக்காத ஒரு நிலையை எனக்கு சுட்டி காட்டும். அப்போ நம்ம நினைப்போம், என்ன சொல்லுவோம்? ஐயோ மறந்துட்டேனே, தூங்கிட்டோமே. ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைய. கடவுளுக்கு நீ நேரத்தை எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளவும் உனக்கு கிருபை. அதிகாலையில் கிருபை என்ன பண்ணுமா? நமக்கு அப்படியே புதிது புதிதாக காலை தோறும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாய் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். அனுபவிச்சு சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். நீங்கள் அந்த இடத்துல போய் காலையில் உட்காந்துட்டு பாருங்களேன், அவர் பேச நாம் பேச அதுதான் ஜெப நேரமாய் மாறும். ரொம்ப அழகான ஒரு நேரம். அந்த பிரசன்னம் அன்னைக்கு அந்த நேரத்தில் நீ பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் இருக்கு பார்த்தீங்களா, அது அபரிவிதமான ஒரு அபிஷேகம். அந்த நேரத்தில் நீ சுதந்திரித்துக் கொள்ளுகிற அந்த அபிஷேகமானது உன் வாழ்க்கையின் தன்மையை மாற்றும். ஆமென். அப்போ ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு தினமும் என்ன தேவை? கிருபையை புதிதாக தரும் பொழுது அப்போதுமே ஒரு புதிதான ஒரு மாற்றம் அவனுக்குள் வந்துகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவனுக்குள்ள காழ்ப்புணர்ச்சி இருக்காது, பாவ சிந்தனை வராது, உலக சஞ்சலங்கள் அவனுக்குள் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ புதிதாக காலை தோறும் ஒரு புதிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ அந்த இடத்துக்கு போகணுமே. ரெவலேஷன் 3:21 சொன்னதனுடைய கடைசி பகுதி, நீ அந்த இடத்துக்கு நீ போகணும்னு சொன்னா உன்னுடைய உறவு எப்படி இருக்கணும்? இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த ஜெபம் உங்களுக்குள் இருந்தால்தான், இந்த ஜெப ஐக்கியம் உங்களுக்குள் இருந்தால்தான் கிருபையை பார்க்க முடியும். ஆமென், ஆமென். அதனால தான் ஒரு மனிதன் எழும்பும்போது அவனுக்கு கிடைக்கின்ற கிருபை எப்படிப்பட்ட கிருபை என்றால் புதிய கிருபை. ஒரு புது கிருபையை கொடுக்கிறார். ஒரு பழையதை கொண்டு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு பழைய காரியத்தை கொண்டு நீ பணி செய்ய முடியாது. அப்போ ஆண்டவருடைய கரத்தை நீ பிடிச்சுக்கிட்டு இருந்தாதான் அந்த மேன்மையை பார்க்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, மன்னா அதிகாலையில் கொடுக்கப்பட்டது. மன்னா எப்போ கொடுத்தாரு? அதிகாலையில். வெப்பம், அதாவது சூரியன் வருவதற்கு முன்பாக மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார். அதிகாலையில் சூரியன் உதித்தா அது என்ன செய்யும்? உருகி போகும். சூரியன் உதிக்கும் பொழுது என்ன ஆயிடுது? அது உருகி போகுது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சூரியன் வருவதற்கு முன்பாக. அப்ப நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நாம் எழுந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையை இங்க பார்க்கிறோம். தினமும் நீங்க பார்த்தா அந்த வீட்டில் உள்ளவர்கள் என்ன பண்றாங்க? ஆணும் பெண்ணும் குழந்தையும் அவர்களுக்கு உணவு வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் அதிகாலையில் எழும்ப வேண்டும். யாரு? இஸ்ராயேல் மக்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க அதிகாலையில் எழும்ப வேண்டும். அதை போய் அவங்க பொறுக்கி எத்தனை ஓமர் இல்லையா, எத்தனை ஓமர் வேணும் அந்த அளவுக்கு எடுத்து கொண்டு வர வேண்டும். அப்ப எவ்வளவு பொறுக்கணும்னு பார்த்துக்குங்க. அப்ப தூக்கம் போயிடல, போயிடுமா போகாதா? அதில் கணக்கதான் எத்தனை ஓமர் எடுக்கணுமோ அவ்வளவும் போய் பொறுக்கணும். அது கொத்தமல்லி மாதிரி இருக்கும், சின்னதாக போய் 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 பொறுக்கிக்கிட்டு வரணும். அப்போ தூக்கம் இருக்குமா? அதை எடுத்தால் தான் சாப்பாடு, அதை எடுத்தால் தான் அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அது ஒரு கொத்தமல்லி போல இருக்குமோ? எப்படி இருக்கும்? ஒரு கொத்தமல்லி போல இருக்கும். ஆகவே தான் தன்னுடைய மக்களுக்கு அதிகாலையிலே மன்னாவை தேடி பொறுக்கி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அன்றைக்கே பயிற்சி கொடுத்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பயிற்சி எங்க வச்சிருக்காரு? அதிகாலையில நீ போய் பொறுக்கணும்.
அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்ப நமக்கு பயிற்சி எப்படி கொடுக்கிறாரு? அதிகாலையில நீ உட்கார்ந்தாதான் கிருபை கிடைக்கும். அதிகாலையில நீ ஜெபித்தாதான் அந்த கிருபை கிடைக்கும். அந்த கிருபையை முழுவதுமாய் நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஏன் இன்னைக்கு வீட்டில் பிரச்சனைன்னு சொல்றோம்? ஏன் இன்னைக்கு வீட்டில் போராட்டம்னு சொல்றோம்? ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, இந்த வேலை எனக்கு நடக்கல, அந்த பிஸ்னஸ் எனக்கு நடக்கல, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு ஜெயமாகல. இதெல்லாம் நடக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரச்சனை யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? ஆமா, ஏன்னா காலையில் நான் எழுந்திருச்சு தேவ சமூகத்தில் பயிற்சி இல்லை. ஆமே, பயிற்சி இல்லை. பயிற்சி எங்க கொண்டு போய் வச்சிருந்தார் தெரியுங்களா? வனாந்தரத்தில் பயிற்சி வச்சிருந்தார் இஸ்ராயல் மக்களுக்கு. நீ அதிகாலையில் எழுந்தாதான் உனக்கு கொத்தமல்லி உணவு. நீ அதிகாலையில் எழுந்திருக்கலன்னா இந்த உணவு கிடையாது. அப்போ உணவு வேணும்னா நீ எழுந்திருச்சு தானே ஆகணும். அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளைய ஆசீர்வாதம் வேணும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அதிகாலையில் எழுந்திருத்து தான் ஆக வேண்டும்.